உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 3 கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காய், கசகசா, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 தக்காளி, பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம். இப்போ இந்த தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. சோம்பு, முழு கரம் மசாலா இதையும் போட்டுக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் ஒன்று இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளி இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ இதை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் நல்லா போட்டுச்சு. அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.